அன்புக்கும் பண்புக்கும் வாசத்துக்குரிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது அன்பு மருமகன் கசக்கலாம்பேட்டையை சேர்ந்த மருமன் ராதா அவர்களுக்கும் சஞ்சய் அவர்களுக்கும் நன்றி வணக்கம். தங்கையரே
வாழ்ந்துட்டு நாட்டை காக்கும் அலைச்சுவரும் வடக்கு திசையில் தற்கால செல்வம் மாறி வழங்கும் தங்க நிற வயக்காடும் கரையறியா வெண்கடலும் தென்னாடு அது என்னாடு ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி பெற்று வளர்த்திட்ட பந்தான செல்வி வெள்ளையம்மா அன்றொரு நாள் திருநாள் நமது மாநிலத்தை சேர்ந்த பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் வீரபாண்டியரும் அவர் தம்பி ஊமத்துறையும் ஆதிக்கம் செய்து வந்த ஆங்கிலேயரே மீட்டிங்கை கேட்பதற்காக எனது சொந்தமான ராமலிங்காசையில் அடைத்து விட்டார்கள். அதை கேள்வியற்று எனது கோட்டை அவசரமான எனது ஆசை நாயகரும் ராமநாதன் சின்னக்கடை வீதியில் வெள்ளையர்கள் வீழ்ந்து வரும் சமயம் எனது அரண்மனை மேல் மாடத்தில் நான் தலைவாரிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் வீர தீர ராக்கியத்தை கல்லுட்டேன், காதல் பட்டேன், ஆசைப்பட்டேன். வாழ்ந்தால் இப்பேற்பட்ட வீரரோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் இந்த மண்ணில் மனித உலகம் என்ற மனதில் எண்ணி இவர் எந்த ஊரோ என் குலத்தை சேர்ந்தவர் என்று சிறிது நேரம் மதி மயங்கினேன், மங்கை பருவம் அடைந்தேன். அப்பொழுது அன்னவரிடம் என்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் தெரிவித்தேன். அன்னவரும் என் சம்மதம் கொண்டு என்னை சிறையெடுத்து கவனி கோட்டையில் சில நாட்கள் தங்கி பின்பு பாஞ்சாலங்குறிச்சி அழைத்து என் சின்ன மாமா பெரிய மாமா இருவர்களும் எங்களது திருமணத்தை முடித்து வைத்து வல்ல நாட்டிலேயே வாழ்ந்த முறையில் கட்டளையிட்டார்கள். அதன்படி இந்த 6 மாத காலமாக எக்குறையில்லாமல் வாழ்ந்து வருகிறேன். ஏதோ என் ஆசை நாயகர் அழைத்ததை தெரிவித்தார். கணவனை சென்று பார்க்கின்றேன். தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி தேவி கருமாறி துணை நீயே மகமாரி தாயே கருமாறி எங்கள் தாயே கருமாறி ஆயிரம் கண்கள் உடையவரே கண்ணத்திரண்டா ஒளி இல்லை, களை எடுத்தா நனவில்லை, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே. இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆத்திலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆத்திலே. கண்ணத்திரண்டா ஒளி இல்லை, களை எடுத்தா நனவில்லை, ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே. இப்ப மண்ணா
கரந்து மறந்து போச்சு ஆத்திலே இப்ப மண்ணா கரந்து மறந்து போச்சு ஆத்திலே நடவில்லை ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மண்ணா கரந்து மறந்து போச்சு ஆத்திலே இப்ப மண்ணா கரந்து மறந்து போச்சு ஆத்திலே
வெள்ளையம்மா பொங்காவடி நல்லோரே பாலமலை சுவாமி என்பதையே அருளினே நாயகரே பொங்காவடி நல்லோரே பாலமலை பாலமலை ஆதிபணிந்தே நான் வெள்ளையம்மா ஆதிபணிந்தே நான் வெள்ளையம்மா வெள்ளையம்மா எதிர்பார்த்திருக்கின்றேன் வெள்ளையம்மா என்னை இங்கே எதற்காக அழைத்தீர்கள் மன்னா? சுவாமி எதற்காக அழைத்தேன் தெரியுமா? தெரிவிங்கள். எனது பெரியமத்தை கட்டப்பட்ட பிறந்த நாள் உறவுக்காக அங்கு சேவல் போர் முனை வைத்திருக்கின்றார்கள். அங்கு நான் செல்ல வேண்டும். அங்கு செல்வதற்கு முன் உன்னிடம் தெரிவித்து விட்டு செல்வோமே என்றுதான் உன்னை அழைத்து வரச் செய்தேன். சுவாமி, தாங்கள் சேவல் போர் முனைக்கு செல்வதால் என்னை அழைத்து செல்லுங்கள் மன்னா. வெள்ளையம்மா, சுவாமி உண்மைதான் கண்டே.
இந்த பொன்னையன் கோட்டை மரவன் வெள்ளைய தேவன் தன் தேவையும் அழைத்து வந்திருக்கிறார் என்று பல மன்னர்கள் பேசாத போனாலும் அவர்கள் மனதுக்குள் எதற்காக எண்ணி விடுவார்கள். ஆகவே தானும் கூட வருவது என்ற முடிவை நீ மாற்றிக்கொள். நான் மட்டுமே சென்று வருகிறேன். அப்படி உனக்கு சேவல் போர் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தா நான் நமது நந்தவனத்திலே ஒரு நாளைக்கு நடத்தி காட்டுகிறேன். சமந்தானே கண்ணே? சுவாமி, அப்படியானால் ஆண்கள் செல்லும் இடத்திற்கே பெண்கள் செல்லக்கூடாது என்று நேரம் தெரிவிக்கிறீர்கள், அப்படித்தானே? அப்படியானால் தாங்கள் சேவல் போர் முறைக்கு செல்லும் முன் நம் இருவேரும் நந்தவனம் சென்று ஆடி பாடி சற்று களைப்பாடி விட்டு அதற்கு பிறகு தாங்கள் சேவல் புறமை செல்லலாம் அல்லவா? கண்ணே வெள்ளியம்மா, சுவாமி உண்மைதான் கண்ணே. பெண் விரும்பும் காலை பிதா விரும்பும் வித்தை. ஆமாம், எட்டிய தன விரும்பும் என்ற தாய் மண்ணில் கூறிய சுற்றம். குணம் விரும்பும் கோரிய நாரியருக்கு கண் நாயகனே என்று என்னைய நம்பி வந்த வெள்ளையம்மா. சுவாமி, காதல் இருவர் கருத்துக்கள் ஒரு வித்து பட்டதே இன்பம். பரணிகள் நினைத்து இம்மூன்றும் வாழ்த்திலே பேரின்ப வீடு என்று ஆண்டவர்கள் அழகியபடி நாம் இருவரும் நந்தவனம் சென்று ஆடி பாடி மகிழ்ந்து விட்டு அதற்கு பின்னால் சேவல் போருக்கு செல்வோமே. சந்தோஷம் தானே வெள்ளையம்மா? அப்படியே சுவாமி. என்னை பாராட்டுமி செய்ய உன்னை பாராத நாள் இல்லையே அடி வெள்ளையம்மா, உன்னை பாராத நாள் இல்லையே. உன்னை தாராட்டு மிசையே கிளியே, உன்னை தாராட்டு மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி வெள்ளையம்மா, பாடாத நாள் இல்லையே. பெண்கள் உறங்கிய போரே, பெண்கள் உறங்கிய போரே, கண்கள் உறங்கிட மாட்டார்கள், கண்கள் உறங்கிட மாட்டார்கள், கண்கள் உறங்கிடுமா, ஆடான ஆசை நிறைவேறுமா, கடலைய போல என்றால் கொல்லாதுமா, சண்டகள் அல்லலாதுமா, கடலைய போல என்றால் கொல்லாதுமா. எல்லா போகும் சேதி செல்லட்டுமா, அந்த செடி செல்லட்டுமா, எல்லா போகும் சேதி செல்லட்டுமா, அந்த செடி செல்லட்டுமா, அத்து தேவையில்லை முத்தை சொல்லட்டுமா, வெற்றி முத்தை செல்லட்டுமா. தானா பாடுற பாட்டி அந்த செந்தலை கேட்டி, தானா பாடுற பாட்டு அது செந்தலும் அதை கேட்டு எல்லா நாள் ஓடி வரே வசந்தம் கூட ஓடி வரே, எல்லா நாள் ஓடி வரே வசந்தம் கூட ஓடி வரே. இளங்கிலியே இலை தாளாது மிசையே பாடாத நாள் இல்லையே, என் மன்னவா பாராத நாள் இல்லையே. மன உச்சியிலே நான் பாட்டி படிக்கிறேனே மேலையிலே, அரங்க தனோரங்க அருகதல் இன்னுரங்க, சுரங்க தனோரங்க திருடான காப்புரங்க, நானுரங்க வழியில்லையே நானே, இங்கே நாடகத்தில் நடிக்க வந்தோம் நானே. சத்திரன கூப்பிருங்க பாராட்டு பாட, சொல்லிகன கூப்பிருங்க சுராக்கி போட. நவமடியே உனக்கானாமல் கண்ணோரைக்குமோ, ஆயிரம் பிச்சி போல் அருமருந்த போனாலே பாசமுள்ள பிச்சி எனக்கு வாக்காது கால கண்ணே. நவமடியே உனக்கானாமல் கண்ணோரைக்குமோ, தேடி என்னை காண்ட பங்குவதோ புது கடல் பெற்று வரும் அடி வெள்ளம் ஓடி வந்து ராக சொல்லி தர பெண்கள் காலம் விடு. அது பேரு அது பெரிய வரும் நாளே, பசத்தமிழில் புவி வரும் நாளையன் வாசல் வரும், பசத்தமிழில் புவி வரும் நாளையன் வாசல் வரும். கிளியே என்னை காராட்டி செய்யே, என்னை
ஊரப்பா என்னோட உசுறு உசுறு உத்தமைக்குள் வாடுதம்மா என்னோட மனசு உச்சியிலே நான் பாட்டி பறிக்கிறேனே மேடையிலே அன்னக்கிளி வண்ணக்கிளி நான் தேவத்தே செல்லக்கிளியே அன்னக்கிளி வண்ணக்கிளி நான் தேவத்தே செல்லக்கிளி இந்த வெள்ளையே தேவரை கண்டு ஓடி வந்த வெள்ளக்கிளி நான் ஓடி வந்த வெள்ளக்கிளி அப்புக்கு பக்கா அப்பு சரக்கிற உத்துக்கு பக்க அருளக்க பெண்ணே கல் கட்டி இருக்குது மண்ண பாடாதே வளர்ந்தமாக பாரம்மா தாயாரு தந்தையாரு கூறம்மா. சுவாமி இந்த நந்தவனத்தை பார்க்கும் பொழுது மிகவும் அழகா இருக்குல்ல அழகாக இருக்கின்ற வாகாலே வாகாலே ஆலமர மாமா ஆலமர அப்படி ஆலமர தன்னை நல்லானே போடு தன்னை நல்லானே தன்னை நல்லானே போடு தன்னை நல்லானே சுவாமி அங்க மத்திய பூல இன்ன வரைக்கும் பார்க்கலையா எங்கிருந்த போதும் உன்னை மறந்த முடியுமா என்னை விட்டு உன்னை பிரிக்க முடியுமா எங்கிருந்த போது உன்னை மறக்க முடியுமா கண்கள் பாடும் கண்ணிலே பொன்முகம் இருக்கும் காற்றிலாத
நிம்மதி இல்லையே இருந்த போது உன்னை மறக்க முடியுமா என்னை நேற்று உன்னை பிடிக்க முடியுமா இருந்த போது உன்னை மறக்க முடியுமா பூவமில்லை பட்டமில்லை புன்னகையில்லை நீ இல்லாத உலகத்திலே சிங்காரமில்லை பூவமில்லை பட்டமில்லை புன்னகையில்லை நீ இல்லாத உலகத்திலே சிங்காரமில்லை வாழ்வமில்லை வாழமில்லை சந்தோஷமில்லை வாழ்வமில்லை வாழமில்லை வாழ்வதில்லை வளமதில்லை சந்தோஷமில்லை மறுவரை நிம்மதி இல்லையே எங்கிருந்த போது உன்னை மறக்க முடியுமா என்னை நேற்று உன் உயிரை பிரிக்க முடியுமா எங்கிருந்த போது உன்னை மறக்க முடியுமா சேவல் போருக்கு கண்ணனவல்ல இன்னவரக்காரே என்ன செய்வேன் பாதரத்தானே என்பதில்லை சாமி பந்தான செல்வினால் இருக்கு போரே பந்தான செல்வினால் இருக்கு போரே சுவாமி தாங்கள் சேவல் ஜெயிச்சான் என்ன என்னுடைய சேவல் ஜெயிச்சான் இரண்டு மட்டும் தான் மன்னா அதை சுவாமி கண்கள் சோதனைக்கிறது கை சோர்மை இறந்து வருகிறது கண்ணே தெரிவிங்கள் சுவாமி எனக்கு பட்ட பகலிலே நித்திரை வருவது போன்று தெரிகிறது தெரிவிங்கள் அது என்னவென்று தெரியுமா கண்ணே தெரிவிங்கள் சுவாமி எனக்கு ஒரு நாள் இருந்தாலே நித்திரகி என்ன சொன்னா இப்போ வருகிறேனா என்ன செய்வேன் எனக்கு ஒரு நாளும் இருந்தாலே நித்திரகி கண்ணே என்று வருகிறேனா என்ன செய்வேன் நானே ஒரு நாளே வெல்லாத நித்திரையே என்பதிலே பாருகிறே மன்னா ஒரு நாள் இல்லாத நித்திரையே மன்னா என்று வருகிறே என்ன சொல்லி எனக்கு தெற்கு தேர்வு என்ன புஷ்பவரிகள் என்ன சொல்றா ஆறுகிறே என்னது தெற்கு தேர்வு என்ன புஷ்பவரிகள் திரளான தீரை செய்கிறேன்
வாழை காட்டிலே அறுப்பதற்கு சாலை மாலவர வல்லே கொண்டு வாரே. எனக்கு இடத்திற்கு பக்கம் வராதபடி நீ காவலாக இருக்க வேண்டும். நான் சொல்வதை செய்ய கண்டே. அப்படியே சுவாமி. அப்படியே இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூகினி தொட்டிலி கட்டி வைத்தேன். அந்த பட்டு பூகிலுடன் அன்னை தீரையில் மெல்லன இட்டு வைத்தேன். வந்து தாளாட்ட இந்த வந்து போராட்டே. இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி தொட்டிலி கட்டி வைத்தேன். பட்டு பூகிலுடன் அன்னை தீரையில் மெல்லன இட்டு வைத்தேன். வந்து தாளாட்ட இந்த வந்து போராட்டே. எங்க குழந்தையும் நல்ல குழந்தைகள் மண்ணில் பிறக்கவில்லை. அவன் நல்லவராவலும் தீயவராவலும் அன்னை வளர்ப்பதில்லை. வந்து தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து போராட்ட. எந்த பச்சை கிளி கோரும் செவ்வந்தி பூவில் கட்டில் கட்டி வைத்தேன். அந்த பட்டு பூவிலுடன் அன்னை தீரையில் மெல்லன இட்டு வைத்தேன். வந்து தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து போராட்டே. வீரமல்லவி வீர சக்கரவி என் மன்னவர் வந்து மண்ணாங்கட்டி எடுத்து போட போய் எதிர்நாதம் காத்தாடி பங்காளா தெரியுதோ, கண்டலகினாலே போரிலோ, கொண்டலோ, மண்ணாங்கட்டியே நானே விரும்பி மன்னர் மேலே போட போறேன். மன்னர் மேலே போட போறேன். அந்த மண்ணாங்கட்டி நாடனுக்கு மலர் மேல வரப்போறேன். கலகட்டி யாருக்கு சுவாமி கண்டே வெள்ளையம்மா. நான் தான் நித்திரை கிடைத்தேன் சுவாமி. பால்வை மீது படையெடுத்து விட்டு வந்துட்டார்களா வெள்ளையர்கள். ஆகையால் என் வளர்ப்பு மகன் சுந்தரலிங்கம் விகிதம் கொடுத்தார், பெற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. எங்க கோடு பார்ப்போம். இப்படி முகாரி நல்லா மற்றமைக்கு நல்லா இருக்கு.
கருத்து வந்து மகனே 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 கடிகியே வருவாய் மகனே 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 கண்டே விஜயமா கண்டு அரகாத்தமரவனின் பிறப்பதற்கு இல்லதென்று அறியாது குரப்பான் நேர்விளக்க வந்திருக்கோம் அப்படியா நமது காஞ்சி நகர் கோட்டையை வளர்த்திருக்கின்றாரா திறங்கொண்ட புலியதனை முரத்தால் அடித்து துரத்திய மரத்திய வம்சமே கேள்வி சீக்கிரத்தில் போர்க்கிற பெய்வார்கள் மன்னம் என்று நீ மனப்பூர்ணமாய் விளைவிக்க வேண்டும் மாமதை கொண்ட மாணவர்கள் உயிரை மடித்து வார்கள் மன்னா மன்னா என்று நீ செய்யமுறை செலுத்த வேண்டும் மாற்றார்கள் இருந்து தந்தையரின் கால்களிலே மண்ணு என்று செஞ்ச வேண்டும் அதை மறுத்து விட்டால் அவன் தலை இந்த மண்ணை வேண்டும் தெரிவிங்கள் சுவாமி அதற்கு நீ எனக்கு ஒரு இறுதி உபகாரம் செய்ய வேண்டும் இதை செய்வாயானால் இந்த பூமி எல்லளவும் உனது புகழ்வோம் செய்வாயா கண்ணே தெரிவிங்கள் என்னோட சண்டைக்கு வந்தாடடி காலத்துறை 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 கழுவொன்றை கண்ணே காது புரிந்தே மகளுகளை காலந்துரை சொல்லி போலே காலந்துரை
சண்டாடி கண்ணே வாய் கட்டி வைக்கட்டு கட்டவேது கண்ணே வாய் கேட்டு தைக்கட்டு கட்டவேது பணிவுள்ள கல்லறை எதுக்கலாமா மன்னா மன்னா பணிவுள்ள கல்லறை எடுக்கலாமா எடுக்கலாமா வாய்க்கட்டி கைப்பட்டு கட்டலாமா நமக்கு ஆதார காலங்கள் கண்டறினா நமக்கு ஆகாத காலத்தில் பந்ததினா ஆளுக்கொரு தேச இருந்தவனா மன்னாலே ஒரு தேச இருந்தவனா மூன்றாவது விளக்கு எட்டி வைப்பார் இப்பேர் காத்தன படிக்கலாமா இப்பேர் காத்தன படிக்கலாமா படிக்கலாமா பெறாளி பக்கத்தில் வைக்கலாமா சாரி அரசு ரங்கம்மா நெல்லெடுத்தி நானே ஆரத்து ரங்கம்மா நெல்லெடுத்தி நெல்லெடுத்தி அன்போடு வாக்கெடுத்து போடலாமா மன்னா அன்போடு வாக்கெடுத்து போடலாமா அப்படியே அழைத்து வருகிறேன் மன்னா. உனது அக்கறை ஆறுவரை அழைத்து சரி இன்னும் பிரிவுகளை அழைத்து சீக்கிரம் வர வேண்டும் கண்ணே வெளியுமா அப்படியே சுவாமி. கூட பேராமா அக்கமரே அக்கமரே கோட்டியோட சொன்னார் எங்களவர் வாருங்கள் வாருங்கள் அக்கமரே மன்னர் உங்களை அழைக்கின்றாரே மன்னர் உங்களை அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே அழைக்கின்றார். saya udah di ini lo orang tuh di mana? Ini yang